வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா சத்தியம் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்னது இன்னைக்கு இரவு நடக்க தான் போகுது. இதுவரைக்கும் எத்தனையோ வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்து நீ அதை தவற விட்டுருக்க. இந்த முறை நான் கொடுக்கும் எந்த வாய்ப்பையும் நீ தவற விட்டுறக்கூடாது, அப்புறம் தவிச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு துணையாக இருக்க நானே ஓடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த மன கஷ்டமும் சுமையும் பாரமும் இல்லாமல் மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற. முடியாததை முடிச்சு கொடுக்கக்கூடிய பல அதிசயங்கள் புரியும் வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிறேன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டினா போதும். யார் என்ன செஞ்சாலும் நீ அதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து, உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாய் நானே வாழ வைக்க போகிறேன். மற்றவங்க 1000 விதமாக 1000 சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ எந்த புகழ்ச்சியையும் பாராட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன் வாழ்க்கையை மட்டும் நீ சரியாக வாழ்ந்தினாலே உன்னால் சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்ந்து விட முடியும். இப்போ நீ அனுபவிக்கிற துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் பஞ்சாய் பறந்து போகச் செய்து உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன். பரம்பரை சொத்து இல்லாமல், பணக்கார பரம்பரையோ தலைமுறையோ இல்லாமல், உங்கள் அப்பாவும் பெருசாக சம்பாதிக்கலைனாலும் நீ உன்னுடைய சுய சம்பாத்தியத்தால் சுய உழைப்பால் முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய உன்னை நான் எப்படி தன்னந்தனியாக தவிக்க விடுவேன்? இதோ உன்னை தட்டி கொடுத்து ஆதரவு கொடுத்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் போனாலும் நான் எப்போவுமே உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். உன்னை ஒதுக்கி வச்சவங்க முன்பாக உன் மதிப்பை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உன்னை விட்டு விலகியவர்களும் உன்னை வேணான்னு சொன்னவங்களும் நிராகரித்தவர்களும் தான் தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் உன்னை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ ஒருபோதும் ஓய்வெடுக்கணும்னு நினைக்காத. எப்போதும் இதே போல் சுறுசுறுப்பாக ஓடியாடி உழைக்கணும், வேலை செய்யணும், முன்னேறணுன்ற எண்ணத்தை உனது குறிக்கோளாக நீ வச்சுக்கும் போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதையும் ஆளாக வாழ்ந்து நிற்கிறதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ செலவு செய்கிற ஒவ்வொரு வினாடியும் உனக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படு. எந்த சூழலிலும் எந்த வேலையையும் நீ பாதியிலே நிறுத்த நினைக்காதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா நீ எங்கே போனாலும் உனக்கு முன்னால் போய் நின்று நீ பார்க்கும் இடமெல்லாம் உனக்கு காட்சி கொடுக்கவும், நீ எதிர்பார்த்த காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி தரவும் துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ரொம்ப கவனமாக கடந்து வரணுன்றதை புரிஞ்சுக்கோ. சில பிரச்சனைகளை சரி செய்ய உனக்கு பல நாட்கள் ஆகலாம். அதனால் எல்லா விஷயங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. அம்மா வராகி தாயே, நீ என் கூட துணையாக இருமா, எனக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ண வழிகாட்டுமான்னு சொன்னீன்னா நான் உன் கூடவே இருந்து உனக்கான பிரச்சனைகளை சரி செய்து தருவேன். தேவையில்லாமல் கண்டதையும் கழியதையும் நினச்சி உன் மனசை கொடுமைப்படுத்தாதே. மனசு எப்போதும் இலகுவாக இருக்கணுமே தவிர சுமை தூக்கியாகவும் பாரமாகவும் மன அழுத்தத்தோடும் இருக்கக்கூடாது என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் வரும்போது அதை தவிர்த்து விடு. அடுத்தவங்க வாழ்க்கையில் போய் குறுக்கிடாதே. நீ நல்லது செய்ய போய் அது உனக்கே எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாது. எப்போதும் உன் கவனம் முழுவதும் கடமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய கடமை. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் உன்னை கீழே விடாமல் ஒருபோதும் கைவிடாமல் நிச்சயமாக காப்பாற்றுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோ. இப்போது உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதற்காக தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி கிடைச்சு எல்லா கஷ்டங்களும் சரியாக போகுது. என் அன்பு பிள்ளையான நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் கனிஞ்சு வந்திருக்கு என் செல்லமே. உண்மையான பக்தியோடு தூய்மையான உள்ளத்தோடு நீ எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் அந்த நிமிஷமே ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீ தேடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. வெகு சீக்கிரம்
உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன். நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இப்போது ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்க போறேன். எல்லாரும் பார்த்து அதிசயிக்கத்தக்க வகையில நீ வாழ்க்கையில முன்னேறி முனைப்போடு நிற்க போகிறாய் என் செல்லமே. உன் எண்ணப்படியே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தரப்போறேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ பொன்னான வாழ்க்கையை பொற்காலமாக வாழ்றதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. இனிமே நீ நிம்மதியா மகிழ்ச்சியா இன்பமா வாழலாம் என் செல்லமே. உன்னோட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை பற்றி சொன்னீங்கன்னா அது இன்னுமே எதிர்மறையான எண்ணங்களை தான் உருவாக்கும். எப்போதும் தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் நீ என்ன நினைக்கிற, என்ன செய்ய போறன்ற எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அது தெரிஞ்சுக்காம யார்கிட்டையாவது போய் அன்பை தேடி போகிறேன், அனுதாபத்தை தேடி போகிறேன், ஆதரவை தேடி போகிறேன்னு போய் பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி செய். முடியலன்னு தோணும்போது அதை என்னிடம் விட்டுவிடு என் செல்லமே. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நேர்மறையாக சிறப்பாக சந்தோஷமாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமா உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை கொள்ள அவசியமில்லை. உனக்காக கரையிலேயே நான் காத்து நிற்பேன் என் செல்லமே. உன்னுடைய பொறுமை ஒருபோதும் உன்னை தோல்வி அடைய செய்யாது. எல்லா பொறாமைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்கள் உனக்கு சந்தோஷமாக நல்ல வழியை காட்டுதான்றதை விட வலியையும் வேதனையும் கொடுத்ததென்பது உண்மைதான். நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் இப்போதைக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதுதான் உனக்கு வெற்றியையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்று தரப்போகுது. எப்போதுமே எல்லா கேள்விகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியையும் புன்னகையையும் மட்டும் புரிய கற்றுக்கொள். என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வர நான் விடமாட்டேன். தாமதமானாலும் தரமான அற்புதங்களை நடத்தி தருவேன். நீ அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் அதை நினச்சி கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேணாம். அனைத்தையும் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா நிச்சயம் எல்லாத்தையும் சரி செய்வேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னுடைய செயல்களில் உன்னுடைய நேர்மைக்கான பரிசை நிச்சயமாக நானே கொடுப்பேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. உன்னுடைய கவலையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். நீ எப்பவும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும். அதையும் இதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்துவிடு. இப்போது சோம்பலாக இருக்கும் உன் மனசுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்து நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நீ வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரப்போற. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறுவதற்கான காலகட்டம் வந்துருச்சு என் செல்லமே. இதுவரைக்கும் பல கஷ்டங்களை கடந்து வந்தனே, இனிமே எதுக்கும் பயப்பட வேணாம். உன்னுடைய பொறுமையும் நல்ல மனசும் அதற்கான பலனை உனக்கு கொடுத்தே தீரும். யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாதே. உனக்கு தேவையானவர்கள், உனக்கான நல்லவர்கள், உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன்.